எபிசோடில் என்ன பார்த்தோம்னாப்பா, சொல்லுவோம். கரிகாலன் வந்து கல்லணை கட்டிய விஷயம், அந்த விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தில் வர பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கார் இல்லையா, ஆமாம். அவர் எப்படி தமிழ்ச்சங்கம் வளர்த்தாரு, அப்புறம் இந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் விஷயத்தில் என்ன நடந்தது அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் எழுதியது, அவரோட தம்பி சேரன் செங்குட்டுவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கண்ணகிக்கு எப்படி இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே கண்ணகி கோட்டம் கட்டினாரு, இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இதில் நீங்கள் சொல்லும் பொழுது பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிராமண சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு அவருக்கு மினிஸ்டராக இருந்த திருவள்ளுவரோட அப்பா நாஞ்சில் நாடன் இருக்கார் இல்லையா, அவரை சிறையில் வைத்து கொலை செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் திருவள்ளுவரோட ஃபேமிலி வந்து நாஞ்சில் நாட்டை விட்டு எல்லாம் துரத்தப்பட்டு சிதறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம என்ன கேள்விப்படுறோம், திருவள்ளுவர் வந்து மதுரை கோயிலில் பொற்றாமரை குளத்தில் வந்து திருக்குறளை அரங்கேற்றினார் அப்படின்னு வரலாறு இருக்குது. அப்போது இப்படி பாதிக்கப்பட்ட அவங்க ஃபேமிலி எப்படி வந்து திருப்பி மீண்டு திருக்குறளை வந்து அரங்கேற்றம் பண்ணார் திருவள்ளுவர்? அதான் எப்பயுமே இந்த பாதிப்புக்கு உள்ளாடுறவங்க வந்து சிந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், கல்வி அறிவும் சிந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு புரட்சி பண்ணிடுவாங்க. முருகர் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஆமாம். அதனால் அவர் பழனிக்கு கோபத்தோடு வந்தார்னு பார்த்தோம். அவர் சும்மா இருந்தாரா? அவருக்கு டைம் வந்த உடனே மறுபடியும் உள்ளே புகுந்து தமிழ்நாட்டை கையில் எடுத்து இந்தியாவை கையில் எடுத்து உலகத்தையே கையில் எடுத்துட்டார். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்து புத்தர் வெளியில் வந்தார். வந்து ஒரு சும்மா எங்கேயாவது மரத்த அடியில் உட்காந்துருக்கலாம்ல, அவர் போய் சில பிரச்சாரங்கள்லாம் பண்ணி கருத்துக்களை சொல்லி கடைசியில் உலக ஃபேமஸ் ஆகிட்டார். நீங்கள் பல கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய புத்த மதத்தை உருவாக்கிறாரு. எப்பயுமே இந்த ஷார்ப்பானவன் இருக்கிறான்ல, அவன் பாதிக்கப்பட்டான்னா உலகமே வந்து திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணிடுவான். இது ஒரு ஷார்ப்பான குடும்பம். திருவள்ளுவர் அப்பா வந்து ஒரு வேளாள குலத்தைச் சேர்ந்த நாஞ்சில் நாட்டினுடைய இளவரசன், அதே நேரத்தில் பாண்டிய நாட்டு மன்னனுடைய அமைச்சர், தலைமை அமைச்சர். ஆரியர்கள்லாம் உள்ளே வந்து அவரை வந்து வீண்பழி போட்டு கொலை பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த குடும்பம் என்ன கொடுக்கும்? ஒரு ரிவெஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் பழி வாங்க, இல்லைன்னா நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லி பாசிட்டிவாக கூட திங்க் பண்ணும். இப்போ சமீபத்தில் இப்போ ராஜீவ் காந்தி இறந்துட்டாரு. ஆமாம். உடனே ராகுல் காந்தி நான் யாருன்னு காமிக்கிறேன்னு அந்த மேலே வந்து உட்காடுறாங்க. சிஸ்டர்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சேலஞ்சை வந்து நிரூபிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. கண்டிப்பாக. அதனால் அது வந்து பாதிக்கப்படுறவங்க யாருன்றதை பொறுத்து தான். சிந்திக்கிற அரச வம்சம் ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும் இல்லையா? ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. அந்த ப்ரூவ் பண்ணி காமிக்கணுன்ற பாசிட்டிவ் தாட் தான் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதை அவங்க நாஞ்சில் நாட்டை விட்டு வெளியில் வராங்க. சிதறி வரும்பொழுது வர்றவனுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? சந்திரகுப்த மௌரியர் என்றவர் ஒருத்தர் இருந்தார். ஆனால் அந்த சாணக்கியன் போய் அவங்க ஹெல்ப் பண்ண போய் தான் அவன் சந்திரகுப்த மௌரியர் பெரிய ஆள் ஆகிறார். ஒரு பிராமணன் மூலயமா வளர்ந்தவர். அவர் புத்திசாலி ஹெல்ப் இல்லைன்னா அவன் பெரிய ஆள் ஆக முடியாது. எப்பயுமே ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தன் அவனே புத்திசாலியாகவும் அவனே அரசனாகவும் இருக்கிறதும் சில நேரங்களில் நடக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும். நம்மளே சொல்லியிருக்கிறோம், முருகருக்கு நம்மளுடைய திருமாலுடைய பொருளாதாரமும் அந்த பொருளாதார எக்கனாமிக் தாட்ஸும் சிவனுடைய பாலிசி ரெண்டும் சேர்ந்து தான் அவர் பெரிய ஆள் ஆகுச்சு. இல்லைன்னா ஆக முடியாது. அந்த பேக்ரவுண்டுன்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப முக்கியம். பிரம்மாவை கூட அதில் அவருக்கு இன்னும் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யாருக்கு? பிரைமரி டீச்சராக. அப்புறம் மும்மூர்த்திகள் ஒன்றா இருந்தால் அப்புறம் கேட்கணுமா? உலகத் தலைவன் ஆகிறதுக்கு தேவை அது. அதாவது மும்மூர்த்திகள் சப்போர்ட் இருந்தால்தான் முருகனே உலகத் தலைவன் ஆக முடிஞ்சது. நல்ல டீச்சர்ஸ் ஃபேமஸான ஒரு ஆளுங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கற்றவர்கள். இளவரசனாக இருந்தார் அவங்க அப்பா, அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அமைச்சருக்கு பாண்டிய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவனா எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பாங்க? ஒரு வேளாளர், கல்வியில் மிக சிறந்த ஒரு வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர் வள்ளுவர். அப்படியே சிதறி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வராங்க. இப்போது திருவள்ளுவருக்கு மூணும் தெரியும். விவசாயம் தெரியும், அரசியல் தெரியும், நீதி நூல் எல்லாம் எழுத்துற அளவுக்கு கிரியேட்டிவாகவும் இருக்குது.
அப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3க்கான தாட் எப்படி முருகருக்கு ஹெல்ப்பாக இருந்ததோ அதே மாதிரி 3க்கான தாட் இவருக்கு இருந்ததுனால தான் அறம் பொருள் இன்பம்லாம் எழுதுறாரு அவர். திருமூர்த்தி பாலிசி அவர் இன்னும் ஒரு முருகர் தான். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் திருன்ற பேரே 3 இருக்கிறவங்களுக்கு தான் வரும் போல தெரியுது. அது இன்னும் ஒரு முருகர் தான். ரைட். அதுதான் நீ அடிக்கடி சொல்ல குன்றெறிந்த குமரவேல். அது வந்து திருக்குறள்லேயே ஒன்று வருது. அப்போ இருக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஆளுங்க பாதிக்கப்பட்ட என்ன ஆகுதுன்னா அது உலக ஒரு சத்தமாகுது இல்லையா, உலக ஃபேமஸ் ஆகுது. இன்னைக்கு உலக நாயகன்னு முருகருக்கு சொல்கிறோம். அதே மாதிரி இவருடைய நூல் வந்து உலக பொதுமறைன்னு வந்துச்சு இல்லையா. ஏதோ ஒரு வகையில் உலகம் திரும்பி பார்க்குற ஒரு செய்த முடியுது இல்லை அவரால். குளோபல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான அடித்தளம் அவர்கிட்ட இருந்திருக்கு. இல்லைன்னா ஒரு நூல் எழுத முடியாது. முக்காலம் வந்து பிரம்மாவும் சிவனும் விஷ்ணுவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுனா எப்படி எழுதுவாங்க ஒரு நூலை? அதுதான் திருக்குறள். ஏன்னா அந்த ஃபேமஸ் வராது. மேபி அந்த லெகசியில் வர்றதுனால அவர் சுருக்கமாக சொன்னால் முருகனுடைய லெகசி இல்லையா. அதுதான் அது வேல்குடி. அந்த அவர் வந்து தொண்டை மண்டலத்துக்கு வராரு. தொண்டை மண்டலத்தில் வந்தபோது கூட இவங்களுடைய திறமையை தெரிஞ்சவங்க தான் வந்து உதவி பண்ண முடியும். சந்திரகுப்த மௌரியனுடைய திறமையை தெரிஞ்ச சாணிக்கு தானே அந்த திறமை தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க தான் தூக்கிட்டாங்க மேலே. ஏன்னா சந்திரகுப்த மௌரியர் வந்து பழைய காலத்து முருகனுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். சந்திரகுப்தன் இருக்குது இல்லையா, அதை பார்த்து இந்த வித்து வந்து ரொம்ப பெருசாக வரும், இது ஆலமரம் மாதிரி வரும் அப்படின்னு நினச்சி அடித்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் சிதறி தொண்டை மண்டலத்துக்கு வரும்பொழுது தொண்டை மண்டலத்தில் வந்து சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க. தொண்டை மண்டலத்தில் நல்ல சான்றோர்கள்லாம் நிறைய இருந்திருக்கிறாங்க, அங்கே படித்தவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க அங்கே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டை மண்டல வேளாளர்களே பேர். இங்கே சான்றோர்கள் இருக்க போய் தான் வந்து இங்கே வந்து இது ஏன்னா இங்கே வந்து சிவனும் திருமாலும் 2 பேரும் இருந்து இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இருந்து. ஸ்ட்ராங் அலைன்ஸ் இந்த இடம் அது. பிரம்மா எழுத்து போது இங்கே இருந்த இடம். இந்த இடத்துல வந்து தொண்டை மண்டல வேளாளர்கள் என்பவர்கள் உலக ஃபேமஸானவங்க அவங்க இல்லையா. அப்படி ஒரு அவங்கக்கிட்ட ஒரு சிறந்த தன்மை இருக்குது. இந்த இடத்துக்கு அவங்க வராங்க. அவனோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ யாரோ அகதியாக வரா நம்ம எதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லலை நினைக்கல. இவங்களுடைய வரலாறுலாம் தெரிஞ்சு இது பாவம் நல்ல வித்து, இவங்க நல்ல பர்த்து, இவங்களை விட்டுறக்கூடாதுன்னு ஔவையாருக்கு அதியமானுக்கு இவருக்கு நம்ம கபிலர் வள்ளுவர் இன்னும் ஒருத்தர் இருக்கார். இந்த ஒருத்தர் அந்த ஊர்லேயே இருந்துட்டார், அங்கே நாஞ்சில் நாட்டிலே இருந்துட்டார். இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஹெல்ப் பண்ண போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுது. திருவள்ளுவரே வந்துங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு சிற்றரசனா ஒரு பொண்ணையும் கொடுத்து தொண்டை மண்டல வேளாளர் தன்னுடைய பொண்ணை மகளை கொடுத்து வாசி தூக்கி விட்டுறான். அதே மாதிரி இவன் வந்து நம்ம அதியமானுக்கும் இங்கே பொண்ணு எடுத்து ஒரு சிற்றரசனாக மாறிடுறாரு. யாரும் கல்யாணம் பண்ணிக்கல, கபிலர் கல்யாணம் பண்ணிக்கல. அங்கே ஒருத்தர் இருந்தவர் என்ன தெரியல, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னன்னு தெரியல. ஆனால் பட் இவங்க 4 பேரும் தொண்டை மண்டலத்துக்கு வந்து அவங்க கல்வி புரட்சி பண்ணாங்க, இவங்க அரசியல் புரட்சியும் பண்ணாங்க. யார் இவங்க 2 பேர். அப்படி இருக்கிற 5 மேன் ஆர்மி மாதிரி ஒருத்தர் கூட உசோட போகலை, சரியான ஆளுங்களாக உள்ளே வந்தாங்க. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. இணைஞ்சு அந்த இழந்த நாட்டை மீட்கணும் தான் நினைப்பாங்க இல்லையா. பண்ணும்பொழுது அப்போ வந்து இது எப்படி முதல் 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள், கடை 7 வள்ளல்கள்னு சொல்கிறோம் இல்லையா. முதல் 7 வள்ளல்கள் வந்து முருகரும் சிவன் திருமால் இந்த காலகட்டத்தில் இருந்தவங்க. இடை 7 வள்ளல் அதுக்கப்புறம் வந்தவங்க. கடை 7 வள்ளல் வந்து சிவன் வந்து முருகருடைய திருவள்ளுவர் காலத்தில் வாழ்ந்தவங்க. இந்த கடை 7 வள்ளல்கள் மற்றவங்களாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்களும் வேளாளர் குலத்துக்கு சேர்ந்தவங்க தான். ஆரி ஓயி அதியமான் அந்த காரி அதெல்லாம் சொல்லுவாங்களே எல்லாம். இப்போ இவங்களுடைய உதவியை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இழந்ததை மீட்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க.
அதுக்கு பாரியை வந்து தலைவராக ஆக்கி பண்ணுறாங்க. இந்த பாரி பரம்பு மலையில் இருந்தால அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாலும் இங்கே இருந்தான். எங்கே இருந்தான்னாக்கா நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை கொல்லிமலையில் கொல்லிமலையில் இருந்து கொஞ்சம் அங்கே தான் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாங்க இவங்க. அந்த இடத்துல வந்து என்னென்னா இப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே மறுபடியும் இங்கே எழுச்சி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த நம்ம சொன்ன ஆரியர்கள் எப்படி பாண்டிய நாட்டு உள்ள வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி பாண்டிய மன்னனை காலி பண்ணாங்களோ அப்படியே படிப்படியாக போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர நாட்டையும் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தாண்டு பக்கம் சோழ நாட்டு மன்னன்கிட்டையும் வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து அண்டர்கண்ட்டாக உள்ள. ஓகே, புரியுதுங்களா? அப்போ அவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்க. சும்மா பேருக்கு சேர சோழ மன்னன் வச்சு. அப்போ 3 பேருமே ஒன்றா சேர்ந்து சேர சோழ மன்னன் 3 பேரையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அட்லீஸ்ட்டு சேரன் இன்னைக்கு வந்தான்னு வச்சுக்கோ, பாரி மன்னன் அந்த வேளாளர்களுக்கு எதிர்க்கா மற்றவங்க வராது இருக்கணும்ல. அப்போ 3 சேர சோழ பாண்டி 3 பேருமே முட்டாள் ஆகிற அளவுக்கு பயங்கரமாக பேக்ரவுண்ட் வேலை செய்திருக்கு. அடிச்சதில் என்னென்னா அவனுக்கு இன்னொன்னா அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாளர்களும் தென்னிந்தியாவில் இருக்கிற வேளாளர்களும் இந்த வேளாளர் கொடி என்பது சிவனுடைய கொடின்னு தெரியும் அவங்களுக்கு, முருகர் திருமால் கொடின்னு தெரியும், அவங்க 2 பேருடைய இணைப்பில் வந்த முருகனுடைய வம்சாவளின்னு தெரியும். அதனால தான் வேளாளர்களை அவங்க குறி வைக்கிறாங்க. இது 1000 வருஷம் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்கேருந்து சிவன் திருமால் காலத்திலேருந்து இன்னைக்கு வந்து பாரி மன்னர் காலம் வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு இடையில் வந்த எல்லா மன்னர்களுமே வந்து இமயத்தில் போய் கொடி நட்டுறான்ல. அது கரிகாலனும் போகிறான், அந்தாண்ட பக்கம் வந்து சேரசங்கோட்டு போகிறான், அதுக்கு அந்தாண்ட பாண்டிய நெடுஞ்செழியும் போகிறான். எல்லாம் என்னன்னா இந்தியா பூரா எந்துன்றான். இந்த வேளாளர் கொடி இருந்தாவே இந்தியா வந்துன்னு சொல்லுவான். அவனுக்கு வரலாறும் தெரியும், எல்லாமே தெரியும். அதனால் இவருக்கு புள்ளி வச்சாதான் இதில் வந்து வர்ணாசிரமத்தை பரப்ப முடியும். வேரில் அடிக்கணும். பர்டிகுலராக வேளாளர்கள் பெரிய சிக்கல் என்னென்னா தொழில் பாகுபாடு தான் ஒத்துக்குவாங்களே ஒழிய சாதி பாகுபாடை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றத்தாழ்வுகளை இல்லை. இது வந்து சிவன் போட்ட விதை. சமத்துவம் போட்டார். அது திருமாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு பர்டிகுலராக வந்து இவர் வந்து முருகர் இன்னும் ஸ்ட்ராங்காக போட்டார் அதை. புரியுதா? அதனால குல வேறுபாடு இருக்கலாம் மொழிய இந்த இது இருக்கக்கூடாது, ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படி இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. அதுதான் திருக்குறளில் நமக்கு ஒரு வித்தியாசமான நூலாக அமைஞ்சதுக்கு காரணம் இல்லையா? அவர் பெருமாள் அதே பாரு அவையார் கூட சாதியர் நொழிய வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க. கபிலர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு வகையான புரட்சி. இது சுருக்கமாக சொன்னால் பிரெஞ்சு புரட்சின்னு சொல்கிறோம்ல, ரஷ்ய புரட்சின்னு சொல்கிறோம்ல, மன்னர்களை எதிர்த்து எல்லாம் அதே மாதிரியான ஒரு புரட்சியை திருவள்ளுவரும் அவையாரும் மற்றும் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. சிந்திக்கிற வேளாளர்களும் குறுநில மன்னர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்கன்றத விஷயம் தெரிஞ்சவுடனே சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரையுமே ஒன்றா இணைச்சி கரெக்டாக இவங்க அடிக்கிறாங்க. இது வரைக்கும் பிரித்து வச்சது இப்போ இணைச்சி இவங்களெல்லாம் காலி பண்ணி அதுதான் இவங்கெல்லாம் இணையறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஐயோ இது இணைஞ்சான்னா இவனுக்கு பெரிய அறிவாளிகள் திரும்ப நம்மளை தோற்றிடுவானுங்க, இந்தியாவுக்கு ஆப்ப வச்சுருவானுங்க இல்லையா? நான் வந்து இந்தியாவே நம்ம கையில் பிடிக்குன்னு நினச்சி தான் வந்து ஆரியர்கள் நினைக்கிறாங்க. ஆரியர்களில் கொஞ்சம் பேர் நல்லவங்க இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வடநாட்டு ஆரியர்கள் வேறு, தென்னாட்டு ஆரியர்கள் வேறு இல்லையா? வடகலை தென்கலைன்ற மாதிரி. அதனால் வடநாட்டு செல்வாக்கு கீழே வரணும். இப்போ ராமாயணத்தில் வந்து வடநாட்டுக்காரங்க ராமாயணம் மகாபாரத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. நம்ம ஊருக்காரன் குரங்குன்னுலாம் சொல்லியிருக்கான் இல்லையா? சிறப்பான ராமாயணம் எழுதினா கூட நம்ம ஊருக்காரனை குரங்குன்னு சொல்கிறதுல அவன் தெளிவாக இருக்கிறான். தமிழர்களை குரங்குன்னு சொல்கிறது. அப்போ இந்த குரங்குன்னு யாரை சொல்கிறான்? இந்த வேளாளர் கூட்டம் இருக்குது, சிவனுடைய திருமாலுடைய கூட்டம் தான் அவன் குரங்குன்றான் இல்லையா? ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு சிக்கு வைக்கிறவங்க அவங்க தான். இந்த பக்கம் உள்ளே வர முடியாது. அசோகர் காலத்தில் கூட உள்ளுக்குள்ளே சேர சோழ நாட்டுக்கு உள்ளே வர முடியல. அப்போது இது வந்து இந்த செக்கு வைக்கிறவனுக்கு கவுண்டர் அவன் தான் நினைக்கிறான். ஒரு உருமான ஆளுங்களை அடிமை வைக்கலாம். இவன் 3 இடம் 3 தெரியுது இல்லையா அவனுக்கு? அதனால் இவனுங்களுக்கு செக்கு வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அடித்தானுங்க. அதில் பாரி மன்னனுடைய தலைமையில் இருந்த அந்த வேளாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்களே, குறுநில மன்னர்கள் எல்லாம், அதெல்லாம் தப்பி அந்த இடத்த விட்டு ஓடி போய் எங்கே போயிட்டாங்கன்னா பனைமலைக்கு போயிட்டாங்க. ஏன் ஒருத்தன் வந்து தரையில் இருந்தால் நல்ல விவசாய பூமியாக இருந்து கடல் அது காவேரி ஆறு போகிற இடத்துல இருந்தான்னா ரொம்ப வளமையான இடத்துல இருந்துருக்கிறான்.
போரிடுறதுக்கு அதுதான் உணவு மற்ற படைகள் எல்லாத்தையும் தயார் பண்ணுறதுக்கு சரியான இடம் காவேரி. அவன் திருச்சி பக்கத்தில் இருந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். இருந்த இடத்த விட்டுட்டு எங்கே ஓடுறான்னா மலையில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அதுதான் கொரில்லா வராது. போய் ஒளிஞ்ச உடனே என்ன பண்ணான், சுற்றி வளைச்சிட்டானு. வளைச்சிட்டா பாரி மன்னன் கீழே இறங்கவே இல்லை. பாரி மன்னனோட போய் ஒளிஞ்சாங்களாங்களே அந்த குறுநில மன்னர்கள், அவங்களும் கீழே இறங்கல. கிட்டத்தட்ட 18 குறுமன்னர்கள். இவங்க மேலே ஏற முடியல, அவங்க கீழே இறங்க முடியல. இந்த கொரில்லா வார அவங்க செய்கிறாங்க. இந்த கொரில்லா வார கற்றுக் கொடுத்தது யார்? முருகர். முருகரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது காட்டுக்கு துரத்து விட்டோம். அவர் அப்படியே காலி பண்ணிட்டோம்னா நமக்கு முருகரால் நமக்கு வடநாட்டை வந்து அது டச் பண்ண முடியாதுன்னு பிரம்மா பிளான் பண்ணுறாரு. ஆனால் முருகரை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் இதுவில் இது சபரிமலையில் போய் பாதுகாத்து காட்டில் வச்சு பாதுகாக்கிறாங்க மலை மேலே. ஏன் மலைன்னா அது கொரில்லாவார். மலையில் இருக்கும்போது சுற்றி யாராக வந்தாங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடலாம். கிட்டத்தட்ட முருகரையே ரொம்ப கொரில்லாவார மிக அதிகமாக பண்ணவர் அவர் தான். ஏன் மலையில் வாழற எண்ணத்துக்கு அவர் வராரு? அவங்க வந்து என்னென்னா, நம்ம வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கிறோம், அவன் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறான். சுற்றி வளைக்கும் பொழுது டக்குன்னு மலை மேலே போயிட்டோம்னா அவன் வந்து பதுங்கி நேரம் கிடைக்கும் போது படிங்கிறது இது வரும் கொரில்லாவார் பண்ண வேண்டிய கட்டாயம். கொரில்லாவார் பண்ணவர் மறுபடியும் எப்போ வந்து இதுக்கு வராரு, தரைக்கு நிலைக்கு வராது தெரியுமா? ராமர், கிருஷ்ணர், இவர் பல பேர் அவருக்கு நண்பர்கள், பரசுராமன், மற்றவங்க இன்னும் நிறைய பேர் வராங்க அவர் கூட, அனுமார், இதுங்கெல்லாம் வந்த உடனே தரைப்படையை கட்ட ஆரம்பிச்சிட்டார். நேரம் வர வரைக்கும். ஏன்னா தரைப்படை இல்லைன்னா நிரந்தர தீர்வு கிடைக்காது, இது தற்காலிக தீர்வு தான் கிடைக்கும். இந்த ஃபார்முலா தான் அவர் கையில் எடுக்கிறார். யார்? பாரி மன்னர். நாம் தற்காலிகமாக ஒதுங்கி இருப்போம். முருகர் வந்து இதில் கேரளாவில் ஒதுங்கி இருந்த மாதிரி நம்ம இங்கே ஒதுங்கி இருப்போம். படைகளை நல்லா பலப்படுத்தி திரும்ப உள்ளே போய் போந்துடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் தப்பே கிடையாது. இந்த பிளானுக்கெல்லாம் அடிப்போட்டவர் யாருன்னாக்கா திருவள்ளுவராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கள உலக லெவலில் திங்க் பண்ணுற ஒரு நாலேஜ் வந்து திருவள்ளுவருக்கு உண்டு. எழுத்தாளர், மற்றவங்களாம் வந்து சிந்தனையாளர் இல்லைன்னா ஒரு இது இருந்திருக்காங்க. அப்போ திருவள்ளுவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவள்ளுவர் இந்த இவருக்கு உதவி பண்ணாருன்றது தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? பாரி மன்னனுக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. குறுநில மன்னர்லேயே வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு சிந்திக்கக்கூடிய ஆளாக இருந்திருக்கிறா. அப்போ என்ன அர்த்தம், ஒரு பாண்டிய நாட்டுக்கே அமைச்சராக இருந்திருக்கிறாங்கன்னா வந்து பாரி மன்னனுக்கு வந்து ஒன்றும் பெரிய கைடு கொடுப்பாங்கள்ல. அந்த வரலாறு எல்லாரும் மறைக்கிறாங்க. உண்மையிலேயே திருவள்ளுவர் தான் பாரி மன்னனுக்கு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸாக இருந்திருக்கு. அதை கபிலரை மட்டும் சொல்லிட்டு மற்றதை விட்டுறாங்க. கபிலரை சொல்லிட்டு விட்டுறாங்க. கபிலரை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற அப்புறம் சில நேரங்கள் அவையார் மட்டும் தொட்டுட்டு திருவள்ளுவர் மட்டும் விட்டுறாங்க. திருவள்ளுவர் இல்லைன்னா உண்மையிலேயே அவர் தான் ஒரு சரியான கைடாக இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு திருக்குறள்னு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுருவேன் சும்மா இருப்பானா, மிகப்பெரிய கைடு கொடுத்துருக்கான். அந்த கார்ல் மார்க்ஸ்ன்ற ஒரு கைடு இல்லைனாக்கா எப்படி இவர் லெனின் ஜெயிக்கிறாரு? அவருக்கு சேலஞ்சு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு பெரிய. அப்பாவை இறந்துட்டாங்க, மேலாளர் துரத்தப்பட்டாங்க, யாரும் நாம் காமிக்கணுன்ற ஒரு சேலஞ்சு இருக்கு. வெறும் எமோஷ்னல் இல்லை அவர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய சிந்தனைவாதி. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, இங்கே வந்து இவங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் கொடுத்த ஐடியா தான் என்னென்னா, இங்கே பரங்கி மலையிலே இருங்க, அந்த இதுவில் அந்த என்னது பரம்பு மலையில் இருங்க, நான் வந்து இலங்கையிலேருந்து புத்த மதம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடிய இந்து மதமாக இருக்காங்க. இவங்க யார்? நம்ம சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆரியர்களுடைய வர்ணாசிரம பிரிவில் இருக்காங்க. அந்த பாலிசியில் ரூல் பண்ணிட்டு இருக்கிறவங்க. வர்ணாசிரமத்தை உடைக்கிற பாலிசி எதுவோ அதெல்லாம் நம்ம ஒன்றா எடுத்தோம்னா தான் சரியாக பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணால், புத்த மதத்தை தழுவி இலங்கையில் இருக்கிற புத்த மத ஆட்களோட ஒரு தூது விட்டு அவங்க வந்து இந்த பக்கம் வராங்க. அப்போ லேட்டஸ்ட் மதம் மாதிரி இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கிற மாதிரி. அப்போ ஒரு பொது உடைமை, புத்தமும் ஜெயினமும் பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் அந்த காலத்தில் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் மாதிரி அவங்க குளோபல் அவங்க சப்போர்ட் அவர் எடுக்கிறாரு. இது இவங்க தெரிஞ்சு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு திருவள்ளுவர் உதவி பண்ணுறான்னு தெரிஞ்சால் சும்மா இருப்பாங்களா? அவன் திருவள்ளுவர் நாட்டை பிடிங்கன்னு துவச்சி விட்டாங்க. திருவள்ளுவர் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் யாரோ ஒரு
கடற்கரை மீனவர் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு அவர் இலங்கையிலேருந்து அந்த ஏலோல சிங்கன்ட்ட தொடர்பு கொண்டு கப்பல் படையெல்லாம் வர வைக்கிறார். அதுதான் சொல்லுவாங்க, ஏலோல சிங்கனுடைய கப்பல் வந்து அங்கே தர தடிச்சு இவர் எடுத்து தூக்கினார்னு என்ன அர்த்தம்? இவங்க ஆதரவாக வந்தது எதுக்கு? போருக்கு ஆதரவாக வந்தவங்க. அது யாரோ ஒருத்தன் தர தட்டி விட்டுருக்கான், டேஷ் பண்ணியிருக்கிறான். அதை மறுபடியும் எடுத்து மறுபடியும் கரெக்ட் பண்ணிவிட்டு இவங்க உள்ளே புந்துருக்காங்க. ஒரு ஆர்பார் மாதிரி அது மயிலாப்பூர்ன்றது கிட்டத்தட்ட அந்த இது வந்து பாரி மன்னனுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்பார் மாதிரி தான். கடலில் அதே மாதிரி ரோம் நாட்டோட தொடர்பு வச்சு அவங்க இருக்கக்கூடிய சில வந்து ஆளுங்களையும் வந்து தனக்கு பயன்படுத்தலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அவர். அப்போ அந்த ரோம் நாட்டில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவள்ளுவருக்கு ரோம் நாட்டுக்கு ஒரு தொடர்பு வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் என்ன குயின்னு கிளியோபட்ராவுடைய அம்மாவோ அப்பாவோ வந்து நாகப்பட்டினத்துலேருந்து போனவங்க. கிளியான்றது என்னன்னாக்கா கிள்ளி வளவன் சொல்கிற சோழ மன்னனுடைய வந்து அந்த இது பேர், அது சோழ மன்னனுடைய அந்த பட்ட பேர். அது அந்த கிளியிலேருந்து பார்த்தோம்னா கிளியோ புத்திரி கிளிவலனுடைய புத்திரின்றது தான். அவங்களும் வந்து அங்கே இருக்கிறதுனால அந்த தொடர்பு இவருக்கு வச்சு அங்கே ரோம் நாட்டுடைய உதவியை நம்ம வாங்கி அந்த கப்பலையும் பயன்படுத்தி அதை கப்பல் படை மூலியமாக நாம் அடித்து இது பண்ணலாம். இது பின்னாடி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த கப்பல் படை தொடர்புன்றது இவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த பக்கம் இருக்கான் இல்லையா சேர செங்குட்டுவான், அவன் அப்போவே இது வந்து கப்பல் படையை பெருசாக வச்சுருந்தான். இந்த அதுக்கு முன்னாடியே இருக்குது. யார் நம்ம ராவணன் இருந்தான், அதுக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்க. முருகரே வந்து இதுவில் போட்டில் வந்து இவனை சூரபத்மனை துரத்திக்கிட்டு மலேசியா வரைக்கும் போயிருக்கிறாருன்னு போது அது வந்து மிகப்பெரிய ஒரு கப்பல் படை ஆரம்பிக்க பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளம் இங்கே இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அதில் அவர் மிகப்பெரிய வேலையை பண்ணியிருக்கார். அவர் மொத்தம் வந்து ஒரு சி ஃபோர்ஸ் கடல் படை மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்தா இவன் அடிச்சிடலான்னு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்தபோது அவன் என்ன பண்ணிட்டான், உஷாராகி சோழம் வந்து ரோம் மன்னனை ஆஃப் பண்ணிட்டானு. இப்போது பிரபாகரன் கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு பெரிய உதவி வருதுன்னு சொல்லி அவர் நம்பி இறங்கி போரில் எல்லாம் பண்ண உடனே இந்த வெளிநாட்டிலேருந்து பிரபாகரனுக்கு வந்த உதவியை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் நம்பி ஏமாந்துட்டார். அதை கடைசி நேரத்தில் இங்கே இருக்கிற நம்ம டெல்லி அரசாங்கம் அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டதுனால அவர் ரெண்டு பக்கமும் இந்த உதவி வராத எதிர்பார்த்து வம்பில் போய் மாட்டிக்கிட்டார். அது ஏன்னா அது பண்ணுவாங்க, ஏன்னா இவங்களை விட அவங்க அரசியல். இவரும் அதே பிரபாகரனும் கிட்டத்தட்ட அதே கொரிலாவார் தான். இந்த பாரம்பரியம் தான் முருகனுடைய பாரம்பரியம். அதுக்கப்புறம் பாரி மன்னன் தலைமையில் திருவள்ளுவர்லாம் செஞ்ச இந்த பாரம்பரியத்தை அடி ஒட்டி தான் பிரபாகரனும் இலங்கையில் எல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் அங்கே ஒரு திருவள்ளுவர் இல்லை, அங்கே ஒரு பெரிய ஆலோசகர் இல்லாமல் போச்சு. ஒரு வைடு திங்கிங் உள்ளவங்க கொஞ்சம் இல்லை. அட்வைசர் இருந்திருந்தாருன்னா பிரபாகரனா அடித்து தோற்றி எப்போ பாயணுன்றது அதுக்கு மட்டும் ஆள் இல்லை. நான் தான் சொல்லல, முருகனுக்கே வந்து திருமாலும் சிவனும் இல்லைன்னா என்ன ஆகும்? திருமாலுடைய பொருளாதாரமும் சிவனுடைய ஐடியாவும் இல்லைன்னா அவ்வளோதான். உண்மையுடைய அனுபவம் பட்டறிவு தான் இவருக்கு. ஆமாம், இந்த ஜென்ரேஷன் அறிவு இங்கே கொஞ்சம் கம்மியாக போச்சு அந்த ஃபீடு. அதனால தான் வந்து பிரபாகரன் அடிபட்டார். இதே மாதிரி பாரி மன்னனுக்கு அங்கே வர வேண்டிய சோர்ஸ் வராதனால இவனுங்கெல்லாம் உள்ளே பூந்து என்ன பண்ணான்னா பாரி மன்னனை ரவுண்டு கட்டிட்டாங்க. அவரும் கீழே வராமல் உள்ளே வந்துக்கிட்டே இவ்வளோ போராடி பார்க்குறாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவரை காலி பண்ணிடுறாங்க. பாரி மன்னன் இறந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் அப்படியே சேதறி போயிடுறாங்க. யார் பாரி மன்னன்கிட்ட இருந்த 18 வகையான வேளாளர் குடிகள்லாம் வந்து சிதறி கிட்டத்தட்ட இந்த பாரி வந்து பிரபாகரனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆமாம், சிதறி போய் எங்கே போகிறாங்கன்னா எல்லாம் போய் காட்டு பக்கம் போய் கடைசியில் இதுக்கு போயிடுறாங்க. எதுக்கு போயிடுறாங்கன்னா இந்த சமண மதம் இருக்கு இல்லையா, வேறு மதங்களுக்கு தாவிடுறாங்க. நிறைய வேளாளர்கள் சமணத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. சமணம் புத்தம் நெய்னர் அப்படின்வாங்க. ஆமாம், ஜெயினர் அந்த மாதிரி போய் அவங்க போய் ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் காட்டிலே பதுங்கி வாடுற மாதிரியோ இல்லைன்னா ஒதுங்கி வாடுற மாதிரியோ சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. இவர் ஒரே ஒரு வித்து மட்டும் திருவள்ளுவர் பார்க்குறாரு, இது வேளாளருடைய வரலாற்றில் இது வந்து எண்ட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது, புரியுதா? இது வந்து இடைவேளையாக தான் இருக்கணும், இது வந்து கிளைமேக்ஸ் அல்ல.
அப்போ நம்ம ஒரே ஒரு வித்தாவது என்ன பண்ணோம், தப்பிக்கணும்னு என்ன பண்ணாருன்னா இங்கேருந்து எங்கே போயிடுறாருன்னா இலங்கைக்கு போயிடுறாரு. இலங்கையில் புத்த மதம் இருந்தனால இவருக்கு பாதுகாப்பு கிடச்சிச்சு. நீங்கள் ராமாயணத்தில் பாருங்கள், விபூஷன் ஒருத்தருக்காரு. இடத்துல வந்து ராவணன் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக போகிறாரு, கேட்க மாட்டுறாரு, சண்டை போடுறாரு. ஐயோ இது அழிவியா, அவன் பலமாக இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கியான்றாரு. சில நேரங்களில் சில டைமில் நமக்கு வந்து பலம் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்சம் பேக் ஆகிறது தப்பு கிடையாது. அது பேக் ஆகிறதே மறுபடியும் திருப்பி ஃபார்வேர்டு போகிறதுக்கு தான், பதுங்கி பாயிறது தான். அது ஒரு ஈகோவை நினச்சா காலி. அது ஈகோ நினச்சதுனால ராவணன் காலி ஆகிட்டான். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட விபூஷணன் வந்து திரும்ப வந்து இங்கே ராமர் மற்றவங்க இங்கேருந்து வந்து முருகர் அவங்களோட தொடர்பு மறுபடியும் இலங்கையை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இது இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. யார்? வள்ளுவருக்கு இந்த வரலாறுல தெரியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, ஒரு பிரேக்கு. ஓ அங்கே கூட பேக் ஆகி தான் வந்து ராவணன் வந்து மறுபடியும் அந்த அவன் வந்து இது பண்ணிட்டாங்க. இவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக செயல்பட்டாங்க. போகலான்னு நேராக இலங்கைக்கு போனார், அங்கே இருந்தார். ஏன்னா இலங்கையில் தானே அந்த வரலாறு நடந்தது, ராவண வரலாறு, அந்த விபூஷண வரலாறுலாம். அப்போ இவருக்கு ஈஸியாக இலங்கைக்கு போகிறாருன்னா இவருக்கு தெரியாது, அங்கே இருக்கிற தமிழர்கள் இருக்காங்க. அந்த இலங்கையில் அந்த பிராமண டாமினேஷன் வரல. அதனால் புத்தர் தான் இருக்காங்க, புத்த மதம் இருக்கிறதுனால கரெக்டாக அதை போய் கையில் எடுத்துகிட்டு அங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சமயம் பார்த்து காத்திருக்காரு. அவர் என்ன தன் திருவள்ளுவரே என்ன எழுதுறாருன்னா, வெற்றி என்பது இடம், பொருள், காலம். நம்மகிட்ட நியாயம் இருந்தால் ஜெயிச்சிட முடியாது. நியாயம் கூட அந்த இடம், பொருள், காலம் ரெண்டு சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சாதான் ஜெயிக்க முடியும். பிரெஞ்சு புரட்சி வந்து நல்ல புரட்சி தான், ஆனால் அந்த நேரம் காலம் சரியில்லை. அதே ரஷ்யாவில் வந்தவுடனே ஜெயிச்சிருது. அந்த நேரங்காலம் வரணும்னு அப்படியே வெயிட் பண்ணுறார். அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி திருக்குறளை எழுதுறாருன்னு நினைக்கிறேன். திருக்குறள் இருக்கிறது அவர் செயலில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருக்குறளை மட்டும் எடுத்துக்கிறாங்களா ஒழிய, அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன். அவர் திருக்குறளை எழுதுறவனுக்கு எவ்வளோ பெரிய அனுபவம் இருக்கும். அவன் செயலில் வந்து செயல் வீரன்றதே திருக்குறள் வர தொகுத்து எழுதுன மாதிரி தான், ஏதோ திருடி ஏதோ புக்குகளில் எழுதி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டாருன்ற மாதிரி இவங்க நினைக்கிறானுங்க. லைஃப்பில் வந்து திருக்குறள் எழுதுனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார், அனுபவத்தில் இருக்கிறது அப்படியே திருக்குறள் ஆக்குவார். திருக்குறள் இருக்கிறத எடுத்து செயல்படுவார். இப்படியே தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் லைஃப் ரெண்டையும் அப்படி மாற்றி செஞ்சுருக்காரு. அங்கே போய் இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டாக நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் சூழல் எல்லாம் மாறணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த நேரம் பார்த்து இந்தியாவில் ஒரு சின்ன தென்னிந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் வருது. எந்த பாண்டிய மன்னன் வந்து இவருக்கு திருவள்ளுவர் அப்பா வந்து கொலை பண்ணாங்க. ஆமாம், நாஞ்சில் நாடனை கொலை பண்ணி திருவள்ளுவர் குடும்பத்தை வெளியே துரத்தினானோ அதே ஆள் தான் என்ன பண்ணுறான், முதல்ல கல்வியாளனாக இருந்தவன் பின்னாடி அவன் குடிகாரனாவோ இல்லை இந்த மாதிரி ஆகி அவன் பின்னாடி இந்த ஆரிய சூழ்ச்சியில் மாட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இவங்களையும் கோவலனையும் கொலை செய்யுது, கண்ணிக்கும் துரத்தி விட்றான். அவன் செய்த 2 பாவங்கள். அட்வைஸரை துரத்தி விட்டான் திருவள்ளுவர் குடும்பத்தை. அட்வைஸ் சொல்கிறது காலையில் என்ன ஆகும், அப்போ என்னென்னா வேளாளர்களையும் இது பண்ணிட்டான், சிந்திக்கிற வேளாளர்களையும். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் இப்போ கவுந்தியடிகள்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமணர் புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான் வந்து கொஞ்சம் கோவலன் அந்த கண்ணகிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்கலாம் காமிக்கிறாங்க. ஆமாம், அப்போ அவங்களையும் கொஞ்சம் காலி பண்ணுறான். அது ஏன் காலி பண்ணுறான்னா இவங்க ஆரியர்களுக்கு எதிரானவர்கள் யார், நம்ம வந்து இந்த கோவலனுடைய ஃபேமிலியும் கண்ணகியினுடைய ஃபேமிலியும். இவங்க ஆசிவகம், ஒரு ஆள் வந்து சமணம். இது ரெண்டுமே எதுக்கு எதிரானது, ஆரிய வர்ணாசிரமத்துக்கு எதிரானது. அதனால அதுக்கு ஒரு லொட்டு வைக்கிறார். அது வந்து வணிகம் மூலியமா அப்படி பறவையிலேருந்து வருது. அது ஆக அரசியல் மூலியமா திருவள்ளுவர் மூலியமா வருது, அரசியல் பாரி மன்னன் மூலியமா வருது, வணிகர் மூலியமா வந்து இப்படி வருது. அது இப்போ அரசியல் மூலியமா வந்த திருவள்ளுவர் குடும்பத்தை துரத்திட்டாங்க. அது திருவள்ளுவர் குடும்பத்தையும் அழிச்சு பாரி மன்னனையும் அழிச்சிட்டாங்க. இது வந்து இது எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக வந்த பூம்புகார்லேருந்து வந்த கண்ணகி கோவலன் குடும்பத்தையும் வந்து இதனால தான், இல்லைன்னா அவங்கள போய் தேடி பிடிச்சி அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஆரியருடைய சூழ்ச்சியில் தான் நடந்தது. ஆரியரில் நல்ல ஆரியர்கள் கெட்ட ஆரியர்கள் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி வந்து வடநாட்டு ஆரியர்கள் தான் இதை பண்ணது. வடகல ஆரியர்கள் தான் உள்ளே போந்து அடிச்சு காலி பண்ணியிருந்தாங்க. இதனால தான் வந்து கோவலனும் வந்து கொல்லப்பட்டான், கண்ணகி அந்த பக்கம் போச்சு. நமக்கு எல்லாம் கிட்டத்தட்ட சைமல்டேனியஸாக நடக்கிற விஷயம். இந்த கண்ணகி இறந்ததுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச வந்து பாண்டிய மன்னன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிடறான்.
அதனால் அவனுடைய பையன் என்ன பண்ணுறான், ஏண்டா நீங்கள் வந்து பாண்டிய நாடு வந்து நேர்மைக்கு பேர் போனது. பாண்டிய நாடுக்கு ஒரு பேர் என்ன இருக்குன்னா, சிவன் உருவாக்குனது மதுரை. சிவன் உருவாக்கி நீதியை வந்து நிலைநாட்டினா அந்த இடம் ஒரு பெரிய உலக ஃபேமஸ் தலைநகரம் அது. அந்த இடத்துல வந்து அநீதி நடந்திருக்கு அப்படின்னும் போது அவனுங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒழிச்சுட்டானுங்க, எமோஷனலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க. பிள்ளைங்க விழுப்பாகி அந்த யார் சூது பண்ணானுங்களோ அவனுக்கு பூரா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இவங்க இருக்காங்களா ஆச்சாரிகள், நகா செய்த ஆச்சாரிகள், அவங்கள 1000 பேர் கொலை செய்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்களும் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த சூழ்ச்சி செய்த ஆரியர்கள், வடநாட்டு ஆரியர்களை தான் பண்ணியிருக்கணும். அவன் திருப்பி விட்டுருக்குறான். நாங்கள் இல்லை, இந்த தட்டானுங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஆச்சாரிங்க தான் கோவலனை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அப்படி திசை திருப்பி போட்டிருக்கான். அவங்களெல்லாம் கொண்டு இருக்கானுங்க. ஆனால் அவன் மட்டும் நிரந்தரமாக இருந்திருக்கானுங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பம் வந்திருக்கு பாண்டிய நாட்டில். நீதிக்கு ஒரு பங்கம் வந்திருக்கு. ஒரு குழப்பம் வந்த நேரத்தில் கரெக்டாக சமண மதம் வந்து உள்ள வந்து மதுரையில் சமண மதம் உள்ள வந்துச்சு. அந்த சமண மதத்தில் வேறு யாரும் இல்லை, இந்த காட்டில் பதுங்கி இருந்தக்கூடிய வேளாளர்கள் அவங்க மற்றவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அவங்க சமணர்களாக வந்துட்டாங்க மேலே. இது வேளாளர் கொடி சமணமாக மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆன மாதிரி. அங்கே போய் ஆட்சியில் வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? திருவள்ளுவர் யாருன்னு நினைப்பாங்க, நம்மால் தான்டா, திருவள்ளுவரால் தான் நாங்கள் வந்து சமண மதமாக மாறி காட்டில் ஒளிஞ்சு எல்லாம் பண்ணி இன்றைக்கி திரும்ப மறுபடியும் வந்து இன்றைக்கி மதுரையை நாங்கள் ஆள்றோம் அப்படின்னு வரலாறு திருவள்ளுவருக்கும் தெரியும்ல. அவர் நேராக அங்கேருந்து உள்ள வந்து அது நாஞ்சில் நாட்டு வராரு. நாஞ்சில் நாட்டில் வந்து அவர் குந்தர்னு ஒரு தீர்த்தங்கராகவும் சொல்கிறாங்க. சமணர்கள் வந்து திருவள்ளுவரே வந்து அவர் ஒரு ஒரு ஆச்சாரியில் ஒரு ஆளை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாஞ்சில் நாட்டை இவருக்கு கொடுப்பான். எவன் கொடுப்பான்? ஏன் கொடுக்குறான்? இவன் வரலாறு தெரிஞ்சு தான் கொடுக்குறான். டேய், நாங்கள் வந்து சமணமாக கன்வெர்ட் ஆகிட்டோம், நீ இன்னும் இந்துவாகவே இருக்கிற, அதாவது பியூர் சைவமாக இருக்கிற, வாயா அப்படின்னு அவர் தூக்கி உள்ள தூக்கி கொண்டு வராங்க. கொடுத்தோடனே அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா மதுரைக்கு வராரு. இது சைம்பெயின் இவங்க இருக்காங்கல்ல, அவையாக இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் பார்ப்போம். சரி, அப்போ இப்போ வந்து என்னென்னா மதுரையில் வந்து சமணர்கள் ரூல் பண்ணுறாங்க. திருவள்ளுவர் வந்து உள்ளே வந்திருக்காரு மதுரைக்கு. வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்றது நம்ம எபிசோடில். ஓகே.